மீன் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, குழம்பு மிளகாத்தூள், பூண்டு, அதுக்கப்புறம் வஞ்சிர மீன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சு இப்போ வானலியை வச்சுக்கலாம். இதில் நான் 4 ஸ்பூன் கடலை எண்ணெயை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இதில் நான் கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வீட்டில் பண்ண வடகம் இருந்ததுன்னா நீங்கள் அதை சேர்த்து வச்சு மீன் குழம்பு செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் நான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் குழம்புக்கு. கொஞ்சம் நல்லா லேசாக வதங்கி வர வரையும் நல்லா வதக்கணும். இப்போ இது கூட நான் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்க்கும்போது அதில் ஒரு ஃப்ளேவரு ஆட் ஆகும். இது கூட நான் பூண்டை நசுக்கி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வதக்கிட்டு அது கூட தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா சேர்ந்து வர அளவுக்கு உப்பு போட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள், குழம்பு மிளகாத்தூள் போட்டு நான் லேசாக வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நான் இதில் புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்குங்க. ஸோ இது கூட கொஞ்சம் தண்ணி, மசாலா, உப்புலாம் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கலக்கி விட்டு மூடி போட்டு கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். ஸோ குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் மீனை போடணும். ஸோ இப்போ நான் ஒரு 1/2 கிலோவுக்கு கூட இருக்கிற மீனை நான் போடுறேன். இது 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். 2 வேளைக்கும் வரும். ஸோ இப்போ நம்ம மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ மீனை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம குழம்ப மூடக்கூடாது, லேசாக எடுத்து பார்க்கணும். ஸோ இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. ஒரு 7 மினிட்ஸுக்கு அப்புறம் நம்ம இந்த பூண்டையும் கருவேப்பிலையும் இறக்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி சேர்க்குறோம். ஸோ இது நமக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸை தரும். இந்த ரா ஸ்மெல் பூண்டும் அந்த ரா கருவேப்பிலை ஸ்மெல்லும் மீன் குழம்புக்கு அடிஷ்னலாக நல்ல ஃப்ளேவர்ஸை ஆட் பண்ணும். எப்பயுமே குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் பண்ணது சேர்த்துக்குங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் இது கூட சாதத்தோட சர்வ் பண்ணிக்கிறேன். ஸோ சாதம், மீன் வறுவல், மீன் குழம்பு, வாங்க சாப்பிடலாம்.